அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரில் இருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது மனவளக்கலை மற்றும் யோகா பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள் முதியவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதின் நன்மைகள் பற்றி நம்மிடையே விரிவாக விளக்குகிறார். வாங்க கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை விவரமாக சொல்ல வந்திருக்கிறேன். என் பெயர் மஞ்சுளா. நம்ம பொதுவா லைஃப்ல அந்த காலத்துல நம்ம உடல் அனைத்து உள்ளுறுப்புகளும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த காலம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல அந்த அம்மி, ஆட்டுரல் அப்படின்றதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வழக்கொழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதே போல தண்ணீர் எடுத்துட்டுனாக்கா இங்க போய் டேப் திறந்து தண்ணி திறந்து விட்டு குளிக்கிறது. இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய பிள்ளைங்களுக்கு நீச்சலே தெரிய மாட்டேங்குது. அது நாம நீச்சல் அடிக்கிற போதெல்லாம் ஆத்துல குளத்துல எல்லாம் இறங்கி குளிக்கும் போது இயற்கையாக நீச்சலை நாமளே பழக்கிட்டு இருந்தோம். இப்ப ஸ்விம்மிங் பூல்ல கலந்து கத்துக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு வீடியோல பார்த்தேன். அந்த இப்ப சென்னையில அந்த வெள்ளம்லாம் வந்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பையனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பையன் மூலமா தான் அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்து கொண்டு போய் கொடுக்கற மாதிரி அந்த சர்வீஸ் பண்ணினான் அந்த பையனு. ஏன் இந்த பையனை செலக்ட் பண்ணாங்க? அவன் தான் அந்த தண்ணி நிறைஞ்சு இடுப்பு அளவு இருக்கிற தண்ணியில நீந்தி போய் கொடுக்கறதுக்கு அவனுக்கு தான் முடிஞ்சுது. ஏன்னாக்கா இயற்கையாவே அந்த மாதிரி தண்ணி மழை பெஞ்சாக்கா அவ்வளவு தண்ணி உள்ள ஏரியால இருந்து அப்படி பழகின பிள்ளைங்களுக்கு தான் அதுங்களையும் காப்பாத்திக்கிட்டு நீந்தி போய் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு பொட்டலத்தையும் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி ஸ்விம்மிங் பிராக்டிஸ் அனுப்புறேன் என் பிள்ளைய அப்படின்லாம் சொல்றாங்களே, அந்த பிள்ளைங்களால முடியுமானாக்கா சத்தியமா முடியாது. பிராக்டிஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் சரியான நீச்சல் கிடையாது. இயற்கையா அதே மாதிரிதான் நம்ம அந்த காலத்துல தண்ணி எடுத்தோம், தண்ணி தூக்கி இடுப்புல வச்சுட்டு நடந்து போனோம், இடுப்பு பலமானது. அதே போல அம்மியில அரைச்சோம், கைகள் ரெண்டும் நல்லா முன்னையும் பின்னையும் அம்மியை நடக்கும்போது கைகள் நல்லா பலமானுச்சுது. எல்லா வேலையும் நம்ம நடந்தே போய் செஞ்சோம். நிறைய விறகடுப்பு தான் வச்சிருந்தோம். விறக எந்த அளவுக்கு வச்சு அடுப்பு பத்த வைக்கணுன்ற மாதிரி சுள்ளியா வெட்டி வச்சோம். அப்படி எல்லாமும் நம்ம செய்யறதுனால நம்ம உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் திசுக்களும் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்ப அது தான் நல்ல ஒரு ஆற்றலோட இருந்தது. நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த காந்த சக்தி அது நமக்கு ரொம்ப திணிவு பெற்றதா இருந்தது. வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்மளுடைய தசைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே சிதைச்சுக்கிட்டு நம்ம உடல்ல கிடைக்கக்கூடிய உணவாலையும் காற்றாலையும் இந்த அணு சிதைவாலையும் பூமிக்குள்ள எப்போதும் ஒரு ஆற்றல் கதிர் இயக்கம் வந்துகிட்டே இருக்கும். மனிதருக்கு நல்லது செய்யக்கூடிய கதிர் இயக்கம் அது அணு வானத்துல இருக்க கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் வச்சு நம்ம புதுப்பிக்கக்கூடிய அந்த செல் நம்ம ஆரோக்கியமானதா இருக்கும். அப்ப அது இயற்கையாவே நல்லா இருந்துட்டு இருந்ததுனால அது
சிறந்த ஒரு ஆற்றலை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இந்த காலத்துல நிறைய விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்ற முறையில நிறைய பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபேன் வச்சிருந்தோம். அப்போ வந்து ஒரு காலத்துல விசிறின்னு ஒரு கையை வச்சு விசிறிட்டே இருந்தோம். அந்த கை வலிச்சிட்டு இருக்கோம். அதுக்காக ஃபேன் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. அம்மி ஆட்டு விரல் ஆட்டினோம். இப்ப நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. வந்து ஆட்டு விரல்ல எல்லாம் மாவு அரைச்சு வைக்கிறது கஷ்டமா இருந்தது. மிக்ஸி கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஆனா எல்லாத்துக்குமே இப்போ வந்து விஞ்ஞான முறையில எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது மனிதனுடைய உடல் உழைப்பு அப்படின்றது சுத்தமா போச்சு. ஒரு இடத்துல உட்கார்ந்தே இருக்கிறதுனால நம்ம இப்ப ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், அந்த வண்டிக்கு அப்பப்ப அதை தொடச்சி அந்த வீலுக்கெல்லாம் அந்த செயினுக்கெல்லாம் நிறைய ஒண்ணு இப்ப சர்வீஸ் கொடுப்போம், இல்லாட்டி நாமளே எண்ணெய் போட்டு தொடச்சு புதுப்பிச்சு வச்சிருப்போம். அப்படி இருக்கிற மாதிரிதான் நம்ம உடல் உறுப்புகளையும் நம்ம எப்போதும் ஒரு ஆக்டிவிட்டிலேயே அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு இடத்துல நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஒரு அந்த கால்ல மாவு கட்டு போட்டுட்டு ஒரு 2 மாசம் வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னாக்க அந்த நரம்புகள் எலும்புகள்லாம் ஜாம் ஆயிடும். திரும்ப அந்த எலும்புகள்லாம் வலுப்பெற்று திரும்பவும் அசைவு பெற்று நடக்கிறதுக்கு திரும்ப அதுக்கு ஒரு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணி திரும்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம உடல் செல்கள் எந்த இடத்துல எந்த பாகம் அசைவற்று அதிகமான செயல்பாட்டுக்கு வராம இருந்ததுனாக்க அந்த உடல் உறுப்புகள் நினைச்சிருமா இது இனிமே இந்த மனுக்கு தேவைப்படாது, இந்த மனுஷன் இந்த அம்மா வந்து இந்த உடல் உறுப்பை உபயோகப்படுத்தாதுன்னு அந்த உடல் உறுப்பு அப்படியே இருந்துரும். அப்ப அந்த இடத்துல மறுபடியும் வந்து அசைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தற்கால சூழ்நிலையில நம்ம வந்து அந்த மாதிரி வாக்கிங் போறோம், சைக்கிள் போறது கூட ரொம்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல கூட நம்மளால வந்து இந்த டிராபிக்ல போக முடியாது. அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து இப்ப வழக்கொழிஞ்சு போச்சுன்ற மாதிரி இல்லாம தான் போயிடுச்சு. அந்த காலத்து நடைமுறை இப்ப கட்டாயமா நம்மளால கடைபிடிக்க முடியாதுதான். ஆனா உடல் அசைவுன்றது கட்டாயம் நமக்கு இருந்தாகணும் இல்லையா? சோ என்ன பண்ணலாம், உடற்பயிற்சி. இதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா நம்ம அனைவரும் உடற்பயிற்சி செய்யணும். நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்தவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அவங்கள்ட்ட போய் டிபெண்ட் ஆகி, அதாவது அடுத்தவங்கள வந்து போய் எனக்காக இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம கை கால் நல்லா சுகமா இருந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் கடைசி நிமிடம் வரை. நம்ம கொஞ்ச காலமா இருக்கிறோமா இல்ல 100 வயது வரைக்கும் இருக்கிறோமா, எவ்வளவு காலம் இருந்தாலுமே கூட நம்ம வேலையை நாமளே செஞ்சுக்கணும். நாம குளிக்கணும், நாம கையால எடுத்து உணவை வாயில வச்சு நாம சாப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னாக்க நம்ம வந்து ஒரு சிறு சிறு அளவுலனாலும் நம்ம உடற்பயிற்சின்றது கட்டாயம் செய்யணும். முதல்ல கை கால் நல்லா இருக்கணும். இப்ப ஜாஸ்தி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த மூட்டு வலி, அதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும். என்னால காலை மடக்கி உட்கார முடியல அப்படிங்கும்போது அந்த மூட்டு பயிற்சி ரொம்ப அவசியமானது. இந்த மூட்டு அசைவு இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த மூட்டுல வந்து அந்த பந்து கிண்ண மூட்டுன்னு ஒரு உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு எலும்பு, அந்த வளைவா இருக்கக்கூடிய கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடிய இதுல இருந்து அங்க இங்க அப்படியே அசையும் போதுதான் நம்ம கால்களை மடக்கவோ கைகளை வந்து பின்னாடி பக்கம் கொண்டு போகவோ அந்த மாதிரி செய்யறதுக்கு காலை சமணம் போட்டோம்னாக்க எப்படி ஒரு எல் மாதிரி காலு வளைஞ்சிடுது இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உபயோகப்படும். அப்ப அந்த மூட்டுக்குள்ளார வந்து அந்த மூட்டு அசையும் போது அது ஒன்னோடு ஒன்று உராயும் போது அந்த உராய்வினால எந்த ஒரு தேய்மானமும் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒரு லூப்ரிகேஷன், சைனோவயல் லூப்ரிகேஷன் அதுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு சின்ன பிசுபிசுப்பு தன்மை அதுல இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு எப்படி வருதுன்னாக்கா, நம்ம போய் டெய்லி டாக்டர்கிட்ட அந்த லூப்ரிகேஷனை இன்ஜெக்ட் பண்ணிட்டுலாம் வர்றதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சில விதமான சில மினரல்ஸ்களை எடுத்து நம்ம ரத்தத்துல அது அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு எந்த மாதிரியான ஒரு மினரல் போகணுமோ, எந்த மாதிரியான ஒரு சத்து போகணுமோ அதை போய் கொண்டு போய் கொடுத்து அந்த லூப்ரிகேஷனை உருவாக்குது. அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த கை கால் அசைவு அப்படின்றது நமக்கு இருக்கணும். சாப்பாடுனாக்க ரொம்ப உட்கார்ந்து விருந்துதான் சாப்பிடணும் இல்லை. அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலையில வந்து அரசனை போல சாப்பிடு. ஏன்னா காலையில எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு பகல் பூரா வேலை செய்யணும் இல்லையா. மதியம் வந்து இளவரசனை போல சாப்பிடு. இளவரசன்னாக்க ரொம்ப செல்லமா வந்து இந்த இப்படி இப்படி கோதிட்டு சாப்பாடே சாப்பிடவே மாட்டான். எல்லாரும் ஊட்டி விடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, ஊன்னு மண்டையாட்டிட்டு சாப்பிடவே மாட்டான், போயிடுவான். அந்த மாதிரி சாப்பாடு பட்டதும் படாம கொஞ்சமா, மதிய சாப்பாடு அதிகமா இல்லாம கொஞ்சமா சாப்பிடு. இரவு உணவு பிச்சைக்காரனை போல் சாப்பிடு.
பிச்சைக்காரனுக்கு சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. ஆனா கிடைக்கிற உணவை ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இது பண்ணா அந்த மாதிரி. ஏன்னா உணவு அப்படின்றது நிறைய போட்டுட்டோம்னாக்க நம்ம உடல் உறுப்பு, வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் பகுதியும் சரி, இரைப்பை அதெல்லாம் வந்து ஜீரணிக்கிறதுக்கே பாதி எனர்ஜியை போக்கிடும். நமக்கு மீதி எனர்ஜி வர்றதுக்கு தூங்குறதுக்கு அப்படின்ற இந்த செயல் வந்து அறகுறையா தான் நடக்கும். அதனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து குறையதான் செய்யும் ஒழிஞ்சு, அதனால சாப்பாடு விஷயத்துல ரொம்ப அளவா எதுவுமே வேணாம். நமக்கு இருக்கிற சாப்பாடே வந்து இறைவன் கொடுத்த சாப்பாடு. இந்த வேளை நமக்கு இருக்கிற அந்த உணவு வந்து கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதை சாப்பிடுங்க. அது அப்படியே எனர்ஜியா நமக்குள்ளார மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம மூட்டு வலி, கை வலி, கால் வலினா ஒண்ணுமே வேண்டாம். உட்கார்ந்த நிலையிலேயே இருந்துட்டு என்ன பண்ணுங்க, கால்களை நல்லா நீட்டியே உட்கார்ந்துக்குங்க. முடிஞ்சா கையில ஊனிக்குங்க 2 பக்கமும். ஊனிட்டு அந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா? 2 கால்லயும் இருக்க விரல்கள், அந்த 5 விரலையும் கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா இப்படி அசைச்சு விட்டுக்குங்க. அதே ஒரு 10 முறை செய்யுங்க போறோம். ரொம்ப வேண்டாம். இப்படி முன்னாடி அந்த விரலை மட்டும் மடக்கிங்க. அப்புறம் உங்க முகத்தை பார்த்து இந்த பக்கமா அப்படியே பின்பக்கமா அந்த விரலை மடக்கிங்க. இதே மாதிரியே விரலை மடக்கி மடக்கி செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, குதிகால் பகுதி, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் முன்னாடி, அப்புறம் நம்ம பக்கமா முகத்து பக்கமா, அப்புறம் முன்னாடி, இதே மாதிரி ஒரு 5 தடவை. அதே போல 2 கால்களுமே கொஞ்சம் அகலமா வச்சுக்கிட்டு, ரைட்ல கொஞ்சம், லெஃப்ட்ல கொஞ்சம், ரைட்ல கொஞ்சம், முடிஞ்சவங்களுக்கு கால் கட்டை விரல் தரையில படுற அளவுக்கு கீழே கொண்டு வந்தா கூட ஓகே. அப்புறம் லெஃப்ட்ல கொஞ்சம், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு நம்ம செய்யும் போது நமக்கு இந்த முழங்கால்களுக்கும் நல்ல வலு கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம், இந்த உட்கார்ந்து நிலையிலேயே முழங்கால குத்துக்கால் வச்சு உட்கார்றதுன்னு சொல்லுவாங்க. அது மேல முழங்கால மடிச்சு கொஞ்சம் மேல வரா மாதிரி வச்சுக்குங்க. கையால பிடிச்சு கூட நம்ம இழுத்து விட்டு செஞ்சுக்கலாம். முடியாத வயதானவர்கள், முதியோர்களுக்காக தான் இப்ப இது முக்கியமா நான் சொல்றது. அதனால நம்ம கைய வச்சு நல்லா கொண்டு வந்து வச்சுக்கலாம். முடிந்தவர்கள் நம்ம நாடின்னு சொல்ல, முகத்துக்கு கீழே இருக்க தாவாங்கட்டன்னு சொல்றோம் இல்லையா, அதான் அந்த மூட்டுல வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த முகத்தை நேரா நிமித்திக்கிட்டு காலை திரும்பவும் மறுபடியும் வெளியில நீட்டிக்கலாம். அதே மாதிரி அடுத்த கால் செய்யலாம். இதே மாதிரி முட்டு வலிக்கு நல்ல ஒரு பயிற்சி செஞ்சுக்கலாம். அப்புறம் உட்கார்ந்த நிலையில என்ன பண்றோம், 2 கையையும் முழங்கால் மூட்டுல வச்சுக்கிறோம். வச்சுட்டு 2 காலையும் வந்து முன்னையும் பின்னையும் அசைச்சுக்கிறோம். மூட்டுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பம்பரம் சுத்துறத பாத்துக்கிறீங்களா, அது மாதிரி நம்ம கால்கள் வந்து குதிகால் 2யும் தரையில ஊனிக்கிட்டு நல்ல காலை வந்து ரவுண்ட் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்றோம். அந்த மாதிரி வலது பக்கமா ஒரு 3 தடவை, இடது பக்கமா 3 தடவை, அப்புறம் வலது பக்கமா 3 முறை அப்படின்னு மாறி மாறி நம்ம சுழற்றிட்டு இருந்தோம்னாலே நமக்கு மூட்டு வலி அப்படின்றது போகாது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நின்னுட்டும் அது மாதிரி செய்யலாம். நம்ம நின்னுகிட்டு என்ன பண்ண போறோம், கீழே குனிஞ்சு 2 கையையும் வந்து உள்ளங்கைய முட்டில வச்சுக்கிறோம். வச்சுட்டு முடிந்தவர்கள் லேசா உட்கார்ந்த மாதிரி பெண்ட் ஆகிக்கிட்டு முழங்கால் கொஞ்சம் முன்னாடி வரா மாதிரி வச்சுக்கிட்டு காலை அப்படியே நல்லா ஒரு ரவுண்டு சுத்துறோம். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஆப்போசிட்ல ரவுண்டா வரும். இப்படி ஒரு 3 தடவை, அப்படி ஒரு 3 தடவை, வலது பக்கமா 3 தடவை, இடது பக்கமா 3 முறை, அப்புறம் வலது பக்கமா 3 முறை, அந்த மாதிரி முட்டி சுழற்சி அதை செஞ்சிட்டு இருந்தாலே நமக்கு முட்டியில வந்து எந்த பிரச்சனையுமே வராது. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்